ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எகெயின் ஜாதிப்பூக்காகவே அம்மா வீட்டுக்கு அந்த முகூர்த்தம் எல்லாம் முடிச்சு அன்னைக்கு ஈவினிங்கும் வீட்டுக்கு போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பிரணவ் வந்து முந்தின நாள் கல்யாணத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வரல, அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா போன வாரம் கண்டினியூஸ் ட்ராவல், எகெயின் இங்கே வந்தால் வந்து மிட் நைட் வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் பையன் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா அடுத்த நாள் வந்து எங்களுக்கு சோட்டானிக்கரை போகிற பிளான் இருந்துச்சு. மண்டபத்துலேருந்து ரிட்டன் போகும்போது அன்னைக்குமே ரொம்ப லேட் ஆனதுனால 6 மணிக்கு தான் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆனோம். எகெயின் ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு 7 மணிக்கு மாமியார் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் காலையில் நேரத்துலேயே எதிர்த்து கோயிலுக்கு போனோன்னா நிச்சயமாக வர்றதுக்கு நைட் ஒரு 9-10 மணியெல்லாம் ஆயிரும்னு தெரியும். அதனால அடுத்த நாள் வேறு எதுவும் பிளான் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால அன்னைக்கு ஈவினிங்கே வந்து 7:30 மணிக்கு கிளம்பி போய் மாமாவங்களை அத்தைங்களை எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். மாமியார் ஊர், பாட்டி ஊர் எல்லாம் ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் ஒரே டைமில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு. அன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கண்டினியூஸ் ஜேர்னி, லிட்ரலி டயர்ட் ஆகிட்டோம். ஆனால் 4:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனாதான் ஒரு 6-6:15 வீட்டிலேருந்து விட்டோம் அப்படின்னா பொள்ளாச்சியில் போய் எங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். நாங்கள் சோட்டானிக்கரை போகிறோம் அப்படிங்கிற பிளானை சொன்னதுமே நிறைய பேர் சொன்னாங்க எக்ஸ்ட்ரா டைம் 1 hour ப்ளஸ் ஆகும் கூகுளில் போட்டுக்கிறத விட. என்ன நிறைய ஃப்ளைஓவர் ஒர்க் நடந்துட்டுருக்கு, டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருக்குது அந்த ரோட்டில். முதல்ல போன மாதிரி ஈஸியாக நினச்சிட்டாலாம் கிளம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிலேயே ஹோட்டலையே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வாங்கி வச்சு ஒரு 7க்கெல்லாம் பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக கோயில்கிட்ட போகும்போது 11:45. கோயிலோட க்ளோசிங் டைம் வந்து 12 அப்படின்னு கூகுளில் போட்டிருந்தாங்க. அவசர அவசரமாக உள்ளே போனோம். ஓரளவுக்கு க்யூ இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாகவே சாமி பார்த்துட்டோம். ஆனால் அன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால வந்து 1 மணி வரைக்கும் கோயில் இருக்குமா, அது எங்களுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடி போயிருந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாகவே சாமி கும்பிட்டுருக்கலாம். நல்ல வேளை 1 மணி வரைக்கும் கோயில் இருந்ததுனால மட்டும்தான் மேலே இருக்கிற பகவதி அம்மனை கும்பிட்டுட்டு கீழக்காவ பகவதி அம்மனையும் கும்பிட்றதுக்கான டைம் இருந்துச்சு. நீங்கள் யாராவது பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த தடவை எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. இந்த மாதிரி பெரிய கோயில்களுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் தூரத்துலேருந்து போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே போய் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து தரிசனம் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலை பற்றின டீட்டெயில்ஸை வந்து ட்ராவல் டீட்டெயில்ஸோடு சேர்த்து ஒரு லாங் வீடியோவாக போன தடவை இந்த கோயிலுக்கு போனப்பவே எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ டைட்டிலுக்கு மேலே பின் பண்ணி கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 12 மணிக்கு சாத்தினாங்கன்னா மறுபடியும் 4 மணிக்கு சாயங்காலம் திறக்கிறாங்க. ஆனால் வெளியூர்லேருந்து போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் வர்ற பிளான் எல்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிரும். அதனால தான் வந்து கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது பெட்டர்.